பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறேன். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் எல்லாரும் வந்து பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 84வது சங்கீதம் 8வது வசனம். Psalms 84 verse 8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவி கொடும். நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆலயத்துக்கு போகிறீர்களோ நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த நாள் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் போகிற ஆலயங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்க. உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் இந்த ஓய்வு நாளில் நீங்கள் வீட்டில் இல்லாதபடி நீங்கள் ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதியுங்கள். யாரெல்லாம் எஸ்தர் பிரேயர்ஸ்க்கு வர முடியுமோ, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை இல்லாவிட்டால் நீங்கள் தாராளமாக வரலாம். அது பெங்களூரில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் எல்லாம் நம்முடைய சபைக்கு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் தயவு செய்து அப்படிப்பட்ட ஆராதனையிலே நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஊழியரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆவிக்குரிய சபை இல்லாவிட்டால் தாராளமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியானது ஓய்வு நாளிலே உலகம் முழுவதும் நடக்கிறதான ஆண்டவரை ஆராதனையிலே தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்யட்டும். எங்களுடைய சபையில் உடைய பிரசனம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, வருகிற எல்லா பிள்ளைகளும் இந்த நாள் பலன் அடையட்டும். நல்ல சுகத்தோடு காணப்படட்டும். எல்லா பலவீனங்களை முற்றிலுமாய் நீக்குவீராக. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய பிரசனம் எல்லா ஆலயங்களிலும் பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் என்ன பாரத்தோடு தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ, தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார்களோ, அது எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு அதற்கு செவி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுங்கப்பா. என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், இந்த நாளிலே என்னுடைய எல்லா விண்ணப்பத்துக்கு ஆண்டவரை நீ பதில் கொடுங்க. வியாதியாக இருக்கிறவர்களை சுகமாக்குங்க. வேலை இல்லாத நல்ல வேலையை கொடுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே, பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே சரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். இந்த நிமிஷமே ஆண்டவரே ஒவ்வொரு தொடவிடமாய் ஜெபிக்கிறேனப்பா. நீரே கூட வந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் அற்புதமாய் வழி நடத்துகிறதை உணர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த வீட்டு பகுதியை ஆசீர்வதிங்க. அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பத்துக்கு எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவில்லாதபடி நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வீட்டில் காண செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அந்த வீட்டில் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழட்டும். எல்லாரும் இந்த நாளிலே சுகமாய் காத்துக்கொள்வீராக. சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். எஸ்தர் திருச்சபைக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கையாலும் தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரோடும் அது கறந்து வழி நடத்தட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வருகிற எல்லா காணிக்கைகள் தசமங்களை ஆசீர்வதிங்க. அதை பல மடங்கு பெருக செய்து ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. சபைக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. சுவிசேஷ பணிக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த நாள் எல்லாரும் வந்து பங்கு பெறுங்க. யாரெல்லாம் வர முடியுமோ கண்டிப்பாக வாருங்க. சபை விசுவாசிகள் அன்புடன் அழைக்கிறேன். சால்வேஷன் வியூவர்ஸை அழைக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுங்கள். கர்த்தர் அதை கேட்பார். God bless you.